அன்னம் சீரியல்ல இப்போ ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இங்க நிலாவை காப்பாத்துறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே கடைசி நிமிஷத்துல என்ன நடக்க போகுது, நம்ம அன்னம் தான் பக்காவா மாசா இறங்கி எல்லாத்தையுமே பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்ங்க. ஸோ இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ல நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா அந்த மாதிரி புதைக்குழிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் கூட பாதி தூரம் போனதுக்கப்புறம் அவரால் மூச்சை விட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா மேலேயும் ஏற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஊடலை இந்த ரம்யாவையும் சரவணையும் காமிச்சு காமிச்சு உண்மையிலேயே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியுங்க. ஸோ அவள் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அண்ணத்தோட பேரில் பேங்க்ல போட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படியாவது அந்த விஷயத்த நம்ம தடுத்தே ஆகணுமே. இதுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர்லலாம் காசு போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தன்னோட அடியால் ஒருத்தனை செட் பண்ணி நினச்ச விஷயத்த சரியாக பண்ணி முடிச்சுட்டு என்னமோ அதுக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பயங்கரமாக நடிப்பெல்லாம் நடித்து சரவணனை இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகணும். மெயினான விஷயம் என்னென்னா இந்த முதலிரவு அவங்க 2 பேருக்குமே நடக்கவே கூடாது அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதையுமே தெரியாத இந்த சரவணன் ரொம்பவே முட்டாள்தனமாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத கூட நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட சொல்கிறா. ரம்யா என்னதான் போராடினாலுமே சரவணன் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும், அவங்க 2 பேரையுமே நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு இதை கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாகுது. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கானே, நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எப்படியாவது இவனை இந்த இடத்த விட்டு கிளப்பி நம்ம இதை ஒரு வழியாக தடுத்துடணும் அப்படின்னு நினச்சா கூட இவன் என்னடானா அதுக்கு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே மாட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி நிலா பாப்பா குழிக்குள்ளே விழுந்துட்டா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஆகா நமக்கு இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு அங்கே சரவணனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆள் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அவரால் அந்த புதைக்குழிக்குள்ளே விழுந்த நிலாவை காப்பாற்றவே முடியலை. அவருக்கும் மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு விட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு என்னை மேலே தூக்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பித்த உடனே மேலே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு அவர் கத்துறாரு, நம்ம உடனே மேலே தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் தூக்கிடுறாங்க. மேலே வந்தவுடனே சார் உள்ளே ஆக்சிஜன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியலை சார், அந்த குழந்தை இந்நேரத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல சார், சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அவங்க பேசி பார்க்குறாங்க, கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அதுக்கு முன் வர்ற மாதிரியே தெரியல. இதனால ரொம்பவே பரபரப்பாக தான் அந்த நிமிஷங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் விஷி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்க, என் குழந்தை எப்படியாவது எனக்கு காப்பாற்றி மீட்டு கொடுத்துருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அதுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிற சில மலைவாசி மக்கள் கூட அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டையும் போயிட்டு போலீஸார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களாலையுமே அதுக்குள்ளே இறங்க முடியாது. அது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழிக்குள்ளே தான் ஒரு பெரிய ராட்சத பாம்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது சார், அதனால எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொன்னதுனால இப்போ வேற வழியே இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து சார். நேரம் ஆக ஆக ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய அந்த பொண்ணு மயக்கமாக ஆரம்பிச்சிருவா. அதனால சீக்கிரமா உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு டாக்டருமே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்க இங்க போலீஸ்காரங்களுக்கா இருக்கட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீமுக்கா இருக்கட்டும் என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் விஜய் பயங்கரமா எல்லார்கிட்டயுமே கெஞ்சி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. என் குழந்தை எனக்கு வேணும், தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுத்துருங்க, என்னால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் ரம்யா 2 பேருமே உள்ளே வராங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சரவணன் கேட்குறாரு, என்னடா என்ன ஆச்சு, என்ன இது அந்த குழந்தைய காப்பாற்றிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதே நேரம் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸார் இன்னொருத்தர் வராரு. ஸோ இந்த மாதிரி இன்னமும் எதுவும் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் எல்லாமே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு பதிலும் சரியா கிடைக்கல. கார்த்திக்கும் இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன சார் இப்படியே நம்ம நின்றுக்கிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு வராது, எப்போதான் நம்ம இந்த குழந்தைய காப்பாற்ற போறோம்னா நேரம் ஆக ஆக குழந்தையோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு சொல்ல
நீங்களே பார்க்குறீங்க தானே சார், நாங்கள் என்ன பண்ண முடியும், யாருமே முன் வரவும் மாட்டேங்கிறாங்க. உள்ளே போனவரும் அவரால் மூச்சு விட முடியலைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாரு. இதுக்கு மேலே அந்த கடவுள் தான் சார் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் விஜயால் பொறுமை தாங்கவே முடியலை. ஸோ இந்த மாதிரி யாருமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சதுனால விஜய் வந்து இப்போ பயங்கரமாக அதிரடியான ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. யாருமே என் குழந்தைய காப்பாற்ற வேண்டாம், என் குழந்தைய நானே காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க சொல்கிறாங்க, என் குழந்தைய நானே காப்பாற்றிக்கிறேன், என் குழந்தை எங்கே இருக்காலோ அங்கே தான் நானும் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக வந்து அந்த புலிக்கிட்ட வந்து போகிறாங்க. எல்லாருமே வந்து போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ தான் வந்து தடுத்தாலும் விஜய் அதை எதையுமே கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ போலீஸாருமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, அது உங்களுக்கும் ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் விஜய் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் குழந்தை இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி இருக்க முடியும், அவள் தான் எனக்கு எல்லாமே, இங்கே யாருமே எந்த உதவியும் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும், நானே என் குழந்தைய காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்தவங்க எல்லாருமே அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி கத்துறாங்க. இந்த பக்கம் விஜயோட அம்மாவுமே வந்து ரொம்பவே வந்து பயந்து கத்துறாங்க. ஐயோ, என் பொண்ணும் பேத்தியும் 2 பேருமே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விழுந்த உடனே வந்து அவங்களுக்கு கையில் காலில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அடி எல்லாமே வந்து பட்டுறது. இருந்தாலுமே வந்து நிலா வந்து கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறத விஜய் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ நிலாவோட கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் வந்து இந்த விஜய் வந்து இருக்காங்க. ஸோ விஜய் வந்து ஒரு பாறை மேலே பார்த்தீங்கன்னா விழுந்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலா வந்து கையில் வந்து பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்த உடனே வந்து நிலா, அம்மா வந்துட்டேன்டா, கவலைப்படாத, கையை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூரம் வந்து கையை பிடிக்க ட்ரை பண்ணாலும் நிலாவால் எட்டவும் முடியலை, அதே மாதிரி விஜயால் கூட எட்டவே முடியலை. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேருமே வந்து போய்கிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம விக்ரம் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க. ஸோ விக்ரம் வந்தவுடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இங்கே கார்த்திக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க. நிலா இந்த மாதிரி அந்த குழிக்குள்ளே இருக்கிற விஷயத்த கேட்டுட்டு கார்த்திக் ரொம்ப பயங்கரமாக வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிடறாரு. நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு. ஸோ ஒரு தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரொம்பவே வந்து கதறி அழுகிறாரு. ஸோ என்ன பண்ண போறீங்க, என்ன தான் பண்ணியிருக்கீங்க, ஸோ எதுவுமே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. தயவு செஞ்சு நிலாவை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க, அவள் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு விஜயோட அம்மா வந்து ரொம்பவே வந்து அழுகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை கார்த்தி தான் வந்து விஜயையும் நிலாவையும் காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம அண்ணன் தான் பயங்கரமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே இறங்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ யார் காப்பாற்றினா என்ன, ஆக மொத்தம் நிலாவும் விஜயும் நல்லபடியாக மேலே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.